கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. கர்த்தர் தந்தருளி இந்த புதிய நாளுக்காய் இந்த கிருபைக்காக கூட நன்றி செலுத்த கடமைப்பட்டாலும் இன்றைய நாளில் கூட நேற்றைய தினத்தில் அந்த புதிய ஏற்பாட்டில் உள்ள நபர்களை குறித்து தியானித்து முடித்த நாம் இன்றைய நாளில் ஒரு புதிய அத்தியாயமான வெளிப்படுத்தின விசேஷத்தில் 7 சபைகளை குறித்து அடுத்த 7 நாட்களில் தியானிக்க போகிறோம். ஸோ இந்த சபைகள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 2 மற்றும் 3 அதிகாரங்களில் ஆசியா மைனரில் இருந்த இயேசு கிறிஸ்து சபைகளுக்கு இயேசு கிறிஸ்துவா யோவான் மூலமாக அனுப்பிய செய்திகள் மற்றும் ஒவ்வொரு சபையும் ஒவ்வொரு ஆவிக்குரிய நிலையும் குறிக்கும். ஸோ இந்த 7 சபைகள் என்னென்னு பார்த்தோன்னா, எபேசு சபை இது கனிவற்ற சபையாகவும், சிமர்னா சபை துன்பப்படும் சபை, பெர்கமோஸ் சபை சமரசம் செய்யும் சபை, தியத்தீரா சபை சீர்குலைந்த சபை, சர்தை சபை செத்த சபை, பிலதெல்பியா சபை உண்மையுள்ள சபை, லவோக்தியா சபை வெதுவெதுப்பான சபை என்ற ஓர் வார்த்தைகளை நம்ம விவரிக்க முடியும். ஸோ இந்த காரியங்களில் ஒவ்வொரு சபையும் செய்தியும் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதையும் காதுள்ள கேட்க கடவன் என்ற எச்சரிக்கையுடன் முடிகிறதாம். இந்த சபைக்கு மட்டுமல்லாமல் ஒவ்வொரு தனிப்பட்ட விசுவாசிக்கும் உரிய ஆலோசனை ஆகும். ஸோ இந்த 7 சபைகளில் அந்த சபைகளுக்கு தேவன் சொன்னதை மாத்திரம் நாமல் கேட்க போவதில்லை. ஆவியானவர் நமக்குள்ளும் இன்றைய நாட்கள் சொல்ல வரும் காரியங்களை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். அதற்காக தான் அடுத்த 7 நாட்கள் இந்த சபைகளை குறித்து தியானிக்கும்படியாக தேவன் குறிப்பிட்டுள்ளார். இந்த ஒவ்வொரு சபையை குறித்து சொல்லி முடித்த அந்த கடைசியில் தேவன் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று ஒரு வார்த்தைகளோடு முடிக்கிறார். இந்த சபை என்று குறிப்பிடுகிறது நாம தான். ஸோ நமக்கு தேவன் சொல்ல வருவதை நம்ம காதுள்ளவன் கேட்க கடவன் என்று தேவன் சொல்லுகிறார். இந்த 7 சபைகள் பொதுவான கோணத்தில் பார்க்கும்பொழுது இவை 3 முக்கிய பரிமாணங்களில் வெளிப்படுகிறது. அதாவது வரலாற்று ரீதியான பார்வை, ஆவிக்குரிய நிலை, தீர்க்க தரிசன ரீதியான காலகட்டங்கள். இந்த 3 இதில் தான் வெளிப்படுத்தப்படுகிறது. ஸோ முதலாவது வரலாற்று ரீதியான பார்வையில் பார்த்தோம்னா, யோவான் வாழ்ந்த காலத்தில் ஆசியா மைனரில், அதாவது இன்றைய துருக்கி என்று சொல்லப்படும் இடத்தில் உண்மையாகவே இந்த 7 நகரங்களிலும் சபைகள் இருந்தனமா. அந்தந்த ஊர்களின் கலாச்சாரம், தொழில் மற்றும் சவால்களுக்கு ஏற்ப ஏசப்பா அவர்களுக்கு செய்திகளை வழங்கினாராம். உதாரணமாக லவோத்கியா பார்த்தோம்னா ஒரு பணக்கார நகரம் என்பதால் அங்கு ஆவிக்குரிய ரீதியில் ஏழைகள் என்று சுட்டி காட்டப்பட்டனர் என்று குறிப்பிடப்படுகிறது. ஸோ இந்த கால வரலாற்று ரீதியான பார்வையில் இப்படியாக அது தோன்றுகிறது. ஆவிக்குரிய நிலை பார்க்கும்போது இந்த 7 சபைகளிலும் இது இன்று உலகில் உள்ள அனைத்து சபைகளிலும் காணப்படும் வெவ்வேறு நிலையாக பிரதிபலிக்கின்றன. 7 சபையும் இன்று உலகத்தில் உள்ள எல்லா சபைகளுக்கும் நடுவே ஒரு வெவ்வேறு நிலையை பிரதிபலிக்கிறதுன்னு பார்க்க முடிகிறது. தீர்க்க தரிசன ரீதியான காலகட்டங்கள், அதாவது வேத அறிஞர்கள் பலர் இந்த 7 சபைகளும் பெந்தெகோஸ்தே நாள் முதல் இயேசுவின் 2ஆம் நாள் வரை உள்ள திருச்சபை வரலாற்றின் 7 கட்டங்களை குறிப்பதாக கருதுகின்றன. ஸோ இதுதான் இந்த 3 கண்ணோட்டமாக நம்ம பார்க்கிறோம். அதாவது வரலாற்று ரீதியாக அன்று இயேசப்பா அந்த காலகட்டத்திற்கேற்ற அவைகள் உருவாக்கப்பட்டதும் செய்திகள் அளித்ததும் பார்க்க முடிகிறது. ஆவிக்குரிய நிலையில் இன்று உள்ள காலகட்டங்களில் எல்லா சபைக்கும் இது ஒரு நிலையாக பிரதிபலிக்கிறதுன்னு பார்க்குறோம். தீர்க்க தரிசனமாக பார்க்கும்போது இவை பெந்தெகோஸ்தே நாள்லேருந்து இயேசப்பாவோட 2ஆம் வருகை வரைக்கும் உள்ள 7 கட்டங்களை குறிப்பதாக கூறுகின்றன. ஸோ இதுதான் இந்த 7 சபைகளில் உள்ள விசேஷங்கள் ஆகும். இது ஒவ்வொரு சபையும் குறித்து நம்ம தியானிக்கும் போது தேவன் அவர்களுக்கு என்ன சொன்னாங்க, அதன் மூலமாக நம்ம என்ன கற்றுக்கொள்ள முடியும், என்ன நம்மக்கிட்ட சொல்ல வர. ஏன்னா சபைன்றது நம்மளை தான் குறிக்கிறது. ஸோ நம்மளுக்கு என்ன அவர் சொல்ல வராருன்றது நம்ம புரிந்து கொள்ளும் வகையில் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று அவர் சொன்ன அந்த எச்சரிப்போடு முடிகிற ஒவ்வொரு
சபையை குறித்து அவர் பேசும்போது இந்த எச்சரிப்போடு முடிகிறது. ஸோ இது நமக்கும் தேவன் சொல்ல வருகிறார். அவர் சொல்லுவதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று. அப்படின்ற போது நம்ம காது கேளாதவர்களும் அப்படி கிடையாது. இந்த காது கேட்க திறக்கப்படுவது தேவனாலே முடியும். நம்மளுடைய இருதயங்கள் திறக்கப்படுவது தேவனால முடியும். நம்ம இருதயங்கள் திறக்கப்பட்டாதான் அவர் வார்த்தை என்ன சொல்ல வராரு என்பதை நம்மளால புரிந்து கொள்ள முடியும். நம்ம பெண்களை குறித்து தியானிக்கும் போது பார்த்தோம், இந்த லீதியாளுடைய இருதயம் திறக்கப்பட்டதன் மூலமாக தான் அவள் ரட்சிப்பை பெற்றால் அவள் குடும்பமே ரட்சிக்கப்பட்டதை பார்க்க முடிகிறது. ஸோ அதே போல தான் நாமளும் நம்ம இருதயம் திறக்கப்படணும். தேவனோட வார்த்தை புறப்படும் பொழுது நம்ம காதுள்ளவன் கேட்க கடவன் என்பதற்கு வெறும் அந்த காதில் கேட்டு விடுவது கிடையாது. அந்த காதுகள் திறக்கப்படுவது எப்போனா தேவனோட கிருபை நம்ம இடத்துல இருக்கும் பொழுது, அவருடைய வார்த்தையை நம்ம கேட்கணும்னு நம்ம வாஞ்சி நம்ம இடத்துல இருக்கும் பொழுது தான் அந்த காது திறக்கப்படும். அப்படியாய் திறக்கப்படும் பொழுது இருதயமும் திறக்கப்படும். ஸோ இந்த 7 சபைகளை குறித்து தேவன் நிறைய எச்சரிக்கையும் அவர்களுக்கு நிறைய பாடங்களையும் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவர்களுடைய நிலைகளை அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு அப்படின்ற குறித்து நிறைய காரியங்களை அவர் சொல்லியிருப்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது. ஸோ நாளைய தினத்திலிருந்து இந்த சபைகளை குறித்து நம்ம தியானிக்க ஆரம்பிக்க போகிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சபையை குறித்து நம்ம தியானிக்கும் பொழுது தேவன் நம்மளோட பேசுவது நிறைய காரியங்களை இன்றைய காலகட்டத்தில் நம்ம கிட்ட இருந்து தேவன் என்னென்ன எதிர்பார்க்கிறார் என்பதை நம்ம எப்படி இருக்கணும் என்பதை நம்ம புரிந்து கொள்ளும்படியாய் தேவன் அந்த ஞானத்தை நம்மளுக்கு தரும்படியாய் நம்ம ஜெபிக்கணும். ஸோ ஒவ்வொரு சபை குறித்து பேசும்போதும் அதை நீங்கள் வெறும் சபையாக உலக பிரகாரமான சர்ச்சாக பார்க்காம அந்த சபைன்றது நம்மன்ற ஒரு நினைவு இருக்கட்டும். அதன் மூலமாக தேவன் நம்மளிடத்தில் எதிர்பார்க்கும் காரியங்கள், நம்ம என்ன செய்யணுன்ற காரியத்தை அவர் எதிர்பார்க்கிறார் என்பதை நம்ம உணர்ந்து நடக்கும் பொழுது தேவன் நிச்சயமாய் நம்மளை அந்த ஆலோசனையை நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியும். அந்த ஆலோசனையின் பிரகாரம் அந்த எச்சரிப்பின் பிரகாரம் நம்ம வாழ்க்கையை நம்ம மாற்றிக்கொண்டு நடந்தோமானால் தேவன் நிச்சயமாய் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். இங்கே நம்ம வரலாற்றான ரீதியாக பார்க்கலாம், ஆனால் பல தீர்க்க தரிசன ரீதியாக பார்க்கலாம், ஆவிக்குரிய நிலையில் பார்க்கலாம். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த சபையின் மூலமாய் தேவன் நம்மளோடு பேசுகிறார் என்பதை நம்ம உணரும் பொழுது நிச்சயமாய் அதற்கான பலன் நமக்கு கிடைக்கும் என்று நம்மளால சொல்ல முடியும். ஸோ அப்படியாய் நம்ம தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். ஸோ இன்றைய நாளில் கூட இந்த 7 சபைகளை ஒவ்வொரு சபையும் ஒவ்வொரு வார்த்தைகளை சொல்லப்படுகிறது. அந்த வார்த்தையின் மூலமாகவே நம்ம புரிந்து கொள்ள முடியும் அந்த சபை எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்த சபையாக இருந்தது என்று. ஸோ அதன் மூலமாக தேவன் நம்மளோடு என்ன சொல்ல வருகிறார் என்பதையும் நம்மளால் பார்க்க முடியும். அந்த சபைகளின் நிலைகளை குறித்து நம்ம பார்க்கும்பொழுது இன்றைய காலகட்டத்தில் நம்மளோட நிலைகளை கூட தேவன் மாற்றும்படியாய் நம்மளை எச்சரிக்கலாம். தேவன் இன்றைய காலகட்டத்தில் நம்ம இருக்கிற இந்த நிலையில் கூட தேவன் நம்மளை மாற்றும்படியாய் எச்சரிக்கலாம். ஸோ அதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்ற பிரகாரம் நம்ம இருதயங்கள் திறந்தவைகளாய் நம்ம காதுகள் கேட்கக்கூடியவர்களாக இருக்கும் பொழுது தேவன் நம்ம வாழ்க்கையை எப்படி சீர்படுத்தணும்னு நினைக்கிறாருன்றதை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். நீங்களும் கூட இந்த வெளிப்படுத்தல் விசேஷம் 2-3 அதிகாரத்தை படித்து பாருங்க. அதை படித்து பார்க்கும்போது இந்த சபைகளை குறித்த உங்களோட தியானிப்பு, உங்களோட ஆலோசனைகள் என்ன என்பதை நீங்கள் படித்து தெரிந்து கொள்ளுங்கள். நாளைய தினத்தில் ஒவ்வொரு சபையாய் நம்மை குறித்து பார்க்கும்போது அந்த சபைகளுக்கு கொடுக்கப்பட்ட எச்சரிக்கையும் அந்த சபைகளுக்கு கொடுக்கப்பட்ட ஆலோசனைகளும் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்தும் முடியாய் தேவன் நம்மளுக்கு ஞானத்தை அளிக்க வேண்டுமாய் ஜெபிக்கலாம். நேற்று நின்று மாறாத என்னால் தகப்பனே அப்பா, இதுவும் இந்த நாளில் வேலைக்காய் கூட ஜெபிக்கிறோம் அப்பா. இதுவும் இன்றைய நாளில் கூட அப்பா இந்த புதிய அத்தியாயத்தை நீ கொடுத்த தயவுக்காக கிருபைக்காக நன்றி அப்பா. இதுவும் இந்த வெளிப்படுத்தத்தில் அப்பா நீர் கொடுக்கப்பட்ட இந்த 7 சபைகளின் 7 ரகசியங்களை புரிந்து கொள்ளும்படியான ஞானத்தினாலும் அப்பா தயவினாலும் நீ நிரப்பி அருளுங்க அப்பா. ஒவ்வொரு சபையை குறித்து நாங்கள் தியானிக்கும் போது அந்த சபைகள் நாங்களாயிருக்கிறோம் என்பதை நாங்கள் உணர்ந்து நீர் எங்களுக்கு சொல்ல வருகிற ஆலோசனைகளையும் அப்பா எச்சரிப்புகளையும் அப்பா நாங்கள் புரிந்து கொண்டு அதன்படி நாங்கள் எங்கள் வாழ்க்கையை சீர்திருத்தி நடக்க கிருபை செய்யுங்க அப்பா. அப்பா
அதற்கான பலத்தையும் ஞானத்தையும் நீ தந்தரல வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம் அப்பா. அது உலக பிரகாரமான கட்டிடங்களுக்கான சபைகளுக்கு அல்ல, எங்கள் இருதயத்துக்கான மாற்றங்களும் எச்சரிப்புகளும் அப்பா, ஆலோசனைகளும் என்பதை நாங்கள் முற்றிலுமாய் உணர்ந்தவர்களாய் அதன்படி நாங்கள் எங்கள் வாழ்க்கையை அப்பா எங்கே நாங்கள் தொலைந்து போயிருக்கிறோமோ, நாங்கள் அப்பா வழி மாறி போயிருக்கோமோ, அதை நாங்கள் உணர்ந்து கொண்டு அந்த சபைகளுக்கு கொடுக்கப்பட்ட ஆலோசனைகள் எங்கள் வாழ்க்கையின் ஆலோசனைகளாக நாங்கள் பற்றி கொண்டு அப்பா எங்கள் வாழ்க்கையை நாங்கள் திசை மாற்றி கொண்டு உன் பாதத்தை பின்பற்றி நடக்கும்படியாக எங்களை நீர் கிருபை பாராட்டுங்கப்பா. இங்கே அப்பா ஒவ்வொரு சபைக்கும் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளின் பிரகாரம் அவைகள் அப்பா தியானிக்கப்படும்படியாய் அவைகள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதப்பா. அதே போல எங்கள் வாழ்க்கையும் இன்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் அதை நாங்கள் முற்றிலும் மாற்றுபவர்களாய் நீர் எங்களுக்கு கொடுக்கும் ஆலோசனை நிமித்தம் அதை நாங்கள் மாற்றிக்கொள்பவர்களாய் இருக்கும்படியாக எங்களை நீர் பயன்படுத்துங்க ராஜா. அப்பா தகப்பனே ராஜா, இவற்றில் நீர் குறிப்பிட்ட பிரகாரம் அப்பா ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று நீர் சொன்ன பிரகாரமாய் எங்கள் காதுகள் கேட்கிறவர்களாய் அப்பா கேட்பவர்களாய் ராஜா, எங்கள் இருதயங்கள் திறந்தவைகளாய் இருக்கும்படியாய் உம்முடைய வசனத்தை நாங்கள் தியானிக்கும் பொழுது அப்பா உம்முடைய ஆலோசனைகளை நாங்கள் படிக்கும் பொழுது எங்கள் இருதயங்கள் திறக்கப்பட்டவர்களாய் எங்கள் காதுகள் திறக்கப்பட்டவைகளாய் அப்பா எங்கள் அப்பா தகப்பனை எங்கள் கண்கள் அப்பா காண்கிறவர்களாய் அப்பா உம்முடைய வார்த்தைகளை புரிந்து கொள்ளுபவர்களாய் நாங்கள் இருக்கும்படியாய் அதற்கான ஞானத்தை நீர் தந்து அன்று லீதியாளுடைய இருதயம் திறக்கப்பட்டது நிமித்தம் அவளும் அவள் குடும்பமும் ரட்சிக்கப்பட்டதே அப்பா. அதே போல இன்று எங்கள் இருதயங்களும் அப்பா உம்முடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது திறக்கப்பட்டவைகளாக இருக்கணும் அப்பா. அந்த திறக்கப்படுவதன் மூலம் அப்பா நாங்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளவும் எங்கள் நிமித்தமாக எங்கள் குடும்பங்களும் எங்கள் நண்பர்களும் ரட்சிக்கப்படும்படியாய் கிருபை பாராட்டுங்கப்பா. இந்த 7 சபைகளுக்கான முக்கியத்துவத்தையும் அப்பா இந்த 7 சபைகளுக்கான ரகசியங்களையும் அப்பா நாங்கள் புரிந்து கொள்ளும்படியாக நீர் கிருபை பாராட்டுங்க அப்பா. அப்பா இந்த லெண்டேஸில் இருக்கிற நாங்கள் அப்பா நீர் வெளிப்படுத்தின நீர் யோவான் மூலமாய் வெளிப்படுத்தின இந்த 7 சபைகளின் ரகசியங்களை அப்பா நாங்கள் புரிந்து கொள்ள எங்கள் வாழ்க்கையில் அதை அப்பா நாங்கள் பயன்படுத்தி அந்த சபைகள் நாங்கள் தான் என்பதை நாங்கள் முற்றிலுமாய் உணர்ந்து அதன்படி நடக்கும்படியாய் உம்முடைய ஆலோசனையை இப்பொழுதே அப்பா நாங்கள் எவ்வளவு வழி தப்பி போயிருந்தாலும் பரவாயில்ல அப்பா நாங்கள் திருப்பி கொண்டு எங்கள் வழியை உன் பாதையில் பின்பற்றும்படியாய் நாங்கள் வரும்படியாய் கிருபை பாராட்டுங்க. அதன் மூலமாக நாங்கள் ரட்சிப்படைந்தப்பா அதன் மூலமாக எங்கள் வாழ்க்கையை நாங்கள் சிறைப்படுத்தி கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. நீரை எங்களோடு இருந்து நாளை தினத்தில் முதல் ஒவ்வொரு சபையை குறித்து நாங்கள் அப்பா தியானிக்கும் பொழுதும் நீர் எங்களோடு பேசுங்க, நீர் எங்களை வழி நடத்துங்க, எங்களை ஆலோசித்தரலுங்க அப்பா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, ரட்சித்து கழுங்க. நீ பெரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கும் நல்ல பிதாவே. ஆமென்.